இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்கு இந்த காசை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சா 1 வருஷம்னா இன்கேஸ் எஃப்டி ரேட்ஸ் பீக்ல இருக்கு. சரி 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரையிலும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் ரேட்ஸ் பீக்ல இருந்தது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்ணை மூடிட்டு வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. எப்படியில தான் போடணும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகமா இருக்கு, இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா டெட் ஃபண்ட்ஸ்லேயே கூட போடலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகமா இருக்கும்போது அடுத்த 2 வருஷத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லை, இறங்கலாம், அதெல்லாம் ஸ்டேபிளா அப்படியே நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா பெரும்பாலும் எஃப்டி ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா அந்த டெட் ஃபண்ட்ஸ் பீட் பண்ணும். அது ஒரு மீடியம் டேர்ம் டியூரேஷன் ஃபண்ட்ல கூட நீங்க போடலாம் அந்த மாதிரி. ஆனா எஃப்டிக்கும் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸுக்கும் டாக்ஸேஷன் சேம் தான். நம்ம இதே இது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்லயோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயோ போடும்போது 1 வருஷத்துக்கு மேலேயோ 2 வருஷத்துக்கு மேலேயோ 12% தான் டாக்ஸ். அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். 12% தான் டாக்ஸ். டெட் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எப்போ எடுத்தாலும் டாக்ஸேஷனை பொறுத்தவரைக்கும் எப்படிக்கும்